இந்த ராகு கேது செவ்வாய்க்கெலாம் பரிகாரம் சொல்லுங்கன்னு எல்லா கிளைண்ட்டும் நம்மக்கிட்ட கேட்பாங்க. அதுக்கெலாம் நான் என்றைக்கு மேம் போய் பண்ணுறது, என்ன நாளில் பண்ணுறது அப்படின்லாம் யோசிக்கிறவங்களுக்கு வந்து அம்மன் கோயிலில் வந்து இந்த கூழ் வாக்குறதுன்றது ரொம்ப விசேஷம். இதுக்கு பின்னாடி ஆன்மீக ரீதியாகவும் சரி, ஜோதிட ரீதியாகவும் சரி, நிறைய அற்புதங்களான விஷயங்கள் இதில் புதைஞ்சிருக்கு. சிவனோட சக்தி அனைத்தையும் நீனே வச்சுக்கோ இந்த மாதத்தில் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த பர்டிகுலர் மாதம் அப்படின்றது நம்ம அந்த அம்மன் கிட்ட போய் என்ன வேண்டுதல்கள் வச்சாலும் நம்ம கேட்குற எல்லாத்தையுமே நம்மளுக்குமே வரமாக தராங்க. ஸோ சிவபெருமானே பார்வதி தேவிக்கு ஸ்பெஷலாக கொடுத்த ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம் சொல்கிறாங்க. சித்தர் பூமி. வணக்கம், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் நீரஜா ரதீஷ். ஆடி மாதம்னாலே உங்களுக்கு தெரியும், பயங்கர கொண்டாட்டம் தான். இந்த ஆடி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில்களெல்லாம் வந்து இந்த கூழ் வார்த்தல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இதை நம்ம முன்னோர்கள் வந்து சிம்பிளாக ஒரு விஷயமா ஃபாலோ பண்ணலை. இதுக்கு பின்னாடி ஆன்மீக ரீதியாகவும் சரி, ஜோதிட ரீதியாகவும் சரி, நிறைய அற்புதங்களான விஷயங்கள் இதில் புதைஞ்சிருக்கு. என்ன ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த கூழ் வார்த்தல் அப்படின்றது பலவிதமான கிரக தோஷங்களை நீக்கக்கூடியதுக்கு ஒரு பரிகாரமாக வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற ஜோதிட ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அப்படிங்கிறவர் மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு நகர்ந்து வராரு. ஸோ இந்த விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம், உத்தராயண காலத்துலேருந்து இந்த தட்சிணாயன காலம் வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதோட பேசிக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் அப்படின்றவர் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடியவர், சந்திரன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி தரக்கூடியவராக இருக்கார். ஸோ கிரகநிலை மாற்றத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு மாறுதல்கள் இருக்குது. இயற்கை ரீதியாகவே இவர் உஷ்ணம் இவர் குளிர்ச்சி அப்படின்ற ஒரு கான்ட்ரடிக்ஷன்ஸ் அங்கே ஒன்று கிரியேட் ஆகுது. ஸோ இதுக்கு நிவர்த்தியாக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் காரகத்துவமான தயிர் மோர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து செவ்வாய் காரகத்துவமான கேழ்வரக சேர்த்து, அதாச்சும் இந்த சூடு இந்த குளிர்ச்சி இது ரெண்டுத்தையும் சமநிலைப்படுத்தி உடம்புக்கு வந்து ஆரோக்கியத்தை தரக்கூடியதான் நம்ம இந்த கூழ்வார்த்தல் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஜோதிட ரீதியாக. இப்போ நம்ம வந்து ஆன்மீக ரீதியாக அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ராகு கேது செவ்வாய்க்கெலாம் வந்து பரிகாரம் சொல்லுங்கன்னு எல்லா கிளைண்ட்டும் நம்மக்கிட்ட கேட்பாங்க. அதுக்கெலாம் நான் என்றைக்கு மேம் போய் பண்ணுறது, என்ன நாளில் பண்ணுறது அப்படின்லாம் யோசிக்கிறவங்களுக்கு வந்து அம்மன் கோயிலில் வந்து இந்த கூழ் வாக்குறதுன்றது ரொம்ப விசேஷம். ஸோ இந்த கூழ் வார்த்தல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டைம் பீரியடே பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வந்து சடனாக சேஞ்ச் ஓவர் ஆகும். ஒரு சம்மர் சீசன்லேருந்து திடீர்னு நம்மளுக்கு ஒரு ரெய்னி சீசன் ஸ்டார்ட் அப் ஆக போகிற டைமு. ஸோ இந்த கால மாற்றத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தொற்று நோய்கள் நம்ம உடம்புல பரவறதுக்கான க்ரைட்டீரியா நம்மளுக்கு நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மை போன்ற நோய்களுமே நம்மளுக்கு இந்த சூடு சமயத்தில் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த கொப்பளங்களுமே நிறைய வரத்துக்கான சான்சஸுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம் பீரியட்லலாம் இந்த கேழ்வரகு கூழ் குடிக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற உஷ்ணங்களுமே நிவர்த்தி ஆகுது. ஸோ உடம்புக்கும் நல்லது, கிரகங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் ஆதி காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து கேழ்வரகு கூழ் வாக்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து எல்லா டைமும் கோயில் போக முடியல. அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இந்த ராகு கேது செவ்வாய் தோஷங்களுக்கு நிவர்த்தியாக நம்ம எடுத்துக்கலாம். ஜாதகத்தில் ராகு கேது பொசிஷன் சரியில்லைனாலும் சரி, செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு சரியில்லைனாலும் நீங்கள் இந்த கூழ் வார்த்தல் அப்படின்றது செய்யலாம். ஸோ இந்த கூழ் வார்த்தல் அப்படின்றது மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மனுக்கு படைச்சிட்டு சாதி மதம் வேறுபாடு இன்றி அனைவருக்கும் கொடுக்கணும். இது கொடுக்கறது தான் ரொம்ப விசேஷமே. அது கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பித்ரு சாபம் அப்படின்றது நீங்குது. உங்கள் வம்சா வழியே பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பாக ஆரோக்கியமாக நீங்கள் இருப்பீங்க. ஸோ இது வந்து கூழ் வார்த்தல் நம்ம இந்த இதெல்லாம் பார்த்துட்டோம். புராண கதை அப்படின்னு பார்த்தோன்னா, பார்வதி தேவி கண்டினியூஸாக கடும் தவம் இருந்திருக்காங்க. அதை பார்த்து ரொம்ப மகிழ்ந்த சிவபெருமான் சந்தோஷத்தில் அவங்களுக்கு ஒரு வரம் கொடுக்குறாங்க. இந்த ஆடி மாதம் அப்படின்றது உனக்கே உரிய மாதமாக நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சிவனோட சக்தி அனைத்தையும் நீனே வச்சுக்கோ இந்த மாதத்தில் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த பர்டிகுலர் மாதம் அப்படின்றது நம்ம அந்த அம்மன் கிட்ட போய் என்ன வேண்டுதல்கள் வச்சாலும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நம்ம கொடுக்கும்போது நம்ம கேட்குற எல்லாத்தையுமே நம்மளுக்குமே வரமாக தராங்க. ஸோ சிவபெருமானே பார்வதி தேவிக்கு ஸ்பெஷலாக கொடுத்த ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம் சொல்கிறாங்க. இன்னொரு புராண கதை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரேணுகா தேவியோட வரலாறுன்னு சொல்கிறாங்க. ஜமத்தகனி அப்படின்னு ஒரு முனிவர் இருக்காரு. அவரோட மனைவி தான் வந்து ரேணுகாம்பாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஒரு தடவை என்ன ஆயிடுறாங்கன்னா, தீக்காயம் ஏற்பட்டு உடம்பெல்லாம் வந்து பயங்கர
புண்களாக நிரம்பி இருக்கு. அப்போ இந்திர பகவானோட மழை பொழிந்ததுனால இவங்க அந்த உடம்புல வந்து அந்த நெருப்பு அணைஞ்சு கொஞ்சம் ரெக்கவர் ஆயிடுறாங்க. பட் ஆனால் என்னன்னா அந்த உஷ்ணத்தோட கொப்பளங்கள் ஜாஸ்தியாக இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை மறைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, வேப்ப இலைய ஆடையாக அவங்க வந்து அணிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுது, என்ன சாப்பிட்றதுக்கு கொடுக்குறதுனே தெரியல, ஏன்னா உடம்பு ஃபுல்லாக புண்ணாக இருக்குது. அந்த டைம் பீரியடில் என்ன பண்ணுறாங்கன்னா கேழ்வரகு கூழும் இளநீரும் அந்த பெண்ணுக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க. இதே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த காலநிலை சூழ்நிலை மாற்றத்துக்குமே மக்கள் அன்றாடம் இதை உணவாக எடுத்துக்கும் போது உடம்புலையும் சரி கிரகத்திலையும் சரி சமநிலையை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த கூழ் அப்படின்றது, வார்த்தல் அப்படின்றது நம்ம முன்னோர்கள் இதை வழி வழியாக பயன்பாடு பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாரும் வீட்டில் முடிஞ்சால் செஞ்சு எல்லாருக்கும் படைச்சிடுங்க. அப்படி செய்ய தெரியாதவங்க அரிசி கேழ்வரகு வாங்கி கோயிலில் போய் கொடுத்துட்டிங்கன்னா கூட அவங்க எல்லா பொதுமக்களுக்கும் தானமாக கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் கூழ் வார்த்தலோட தனி சிறப்பு. நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி. ஏஎல்பி ஜோதிடம், உங்க வாழ்க்கை உங்க கையில். சித்தர் பூமி.